வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சார், இப்போ விஜய் அவர்கள் டிவிகே என்ற கட்சி பேர் ஆரம்பிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு அவர் வெற்றி தரும் சார்? அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனைத்து செய்தி ஊடகங்கள்லேயும் தலைப்புச் செய்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் என்று அன்பாக அழைக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற நம்முடைய விஜய் சார் அவர் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்திருக்கிறார். இந்த அரசியல் வரவு எப்படி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது அவங்க கேள்வி. அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பது தமிழக அரசியலை பொறுத்தவரை புதிது அல்ல. தமிழக அரசியல் வரலாற்றில் பல நடிகர்கள் திரைத்துறையிலிருந்து அரசியலிற்கு வந்து மிளிர்ந்து வெற்றி கொடி நாட்டியவர்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முதலமைச்சர்கள் திரைத்துறையிலிருந்து தான் வந்திருக்கார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலில் நுழைந்திருக்கிறார். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா கேள்வி. இந்த நாட்டுடைய பிரஜை யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அரசியலில் வருவதற்கு அவர்களுக்கு எல்லா தகுதியும் உரிமையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்குகிறது. பேசிக்காக இந்தியன் கான்ஸ்டியூன்சி அவங்களுக்கு அந்த ரைட்டை கொடுக்குது. அதனால் அவர் வருவதை பற்றி ஒன்றும் யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த தாக்கம் தமிழக அரசியலை பொறுத்தவரை இன்றைக்கு மக்கள் மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இதில் வழி கிடைக்கும், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற அளவில் மக்கள் நொந்து போயிருக்காங்க. எங்கேயாவது மாற்றம் வராதா? என்னுடைய பிறந்த நாட்டில், என்னுடைய பிறந்த மண்ணில் எங்கேயாவது ஒரு இடத்துல கல்வியில், மருத்துவத்தில், சுகாதாரத்தில் ஒரு கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பில் மாற்றங்கள் வராதா என்று நினைத்து அலறக்கூடிய மக்கள் இன்றைக்கு கண்ணீர் விடாத குறையாக அரசியல் மாற்றத்திற்காக ஏங்கி கொண்டிருக்காங்க. இதுதான் உண்மை. கல்வி அறிவு இல்லாத இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு நம் நாட்டில். இதுதான் உண்மை. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது மக்களுடைய விழிப்புணர்வு இப்போ நிறைய மாறிட்டு வருது. அரசியல் விழிப்புணர்வு எல்லோருக்கும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியா என்று யூடியூப், வாட்ஸ்அப்பின் மூலமாக வருகிறது. இந்த மாதிரி காலகட்டத்தில் விஜய் மட்டுமல்ல, யாராவது ஒருத்தர் அரசியலுக்கு வரமாட்டார்களா, இளைஞன் ஒருத்தர் அரசியலுக்கு ஒரு மாற்றத்தை நிகழ்விக்க மாட்டாரா என்ற எண்ணத்தில் எதிர்பார்க்க அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை முழு மனதோடு நாம் வரவேற்க வேண்டும். இதுதான் உண்மை. சார், இப்போ நடிகர் விஜய், அரசியல் விஜய், ஸோ இரண்டுக்கு அவர் எது சார் நல்லது தரும்? அதாவது நடிகர் விஜய், அரசியல் விஜய், என்னை பொறுத்த மட்டும் நான் பார்க்கக்கூடிய பார்வையில் நடிகர் விஜய்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆன ஒருத்தர். அவருடைய அரசியல் முகம் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் அந்த அளவுக்கு அவருக்கு என்ன பிளான் இருக்கு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவருடைய திட்டமிடக்கூடிய திறமை என்ன, இது எதுவும் தெரியாது. அவர் அரசியலுங்கிறது ஜோக் இல்லை, ஒரு ஷார்ட்டில் டயலாக் கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு போகிற ஒரு விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. அரசியல் இறங்கி அடிமட்டத்து வரைக்கும் உள்ள தொண்டர்களை, மக்களை நேரடியாக சந்தித்து, விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அவர் ஒரு ஷை டைப்பான பர்சன், இது எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த பிம்பத்திலேருந்து அவர் உடச்சிட்டு வெளியில் வரணும். அதாவது முதல்ல ஒரு அரசியல் தலைவராக ஒருத்தர் உருவெடுக்க வேண்டும் என்றால் சில லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்பது வேணும். அந்த வகையில் அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கக்கூடியது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்களை அவர் மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். மக்களிடத்தை ஓப்பனாக நிறைய இடத்துல நான் ஷை டைப்பெல்லாம் மீறி நிறைய மக்களை சந்திக்கிறது, பேசுறது, பப்ளிக் மீட்டிங்கில் பேசுறது, இதை போன்ற நல்ல விஷயங்கள், பொது பிரச்சனைகளில் அவருடைய கருத்துலாம் என்ன அப்படிங்கிறத அவர் தெரிவித்தே ஆக வேண்டும். இனி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு குண்டு வெடிக்குதா அவரை போய் கேட்பாங்க, இது எதனால் குண்டு வெடிக்குது, உங்களோட கருத்து என்னன்னு கேட்பாங்க. ஒரு காவேரி பிரச்சனையா, உங்கள் கருத்து என்னன்னு கேட்பாங்க. வேற ஒரு மழை வெள்ளம் பிரச்சனையா, அவங்கள உங்கள் கருத்து என்னன்னு கேட்பாங்க. அதுலேருந்து ஒளிந்து போக முடியாது, ஒளிந்து போகக்கூடாது. தைரியமாக, நேர்மையாக அவர் அரசியலில் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். ஆனால் நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த 30 வருட அனுபவங்கள், 35 வருட அனுபவம் அரசியலில் இருக்கக்கூடிய விஜய்க்கு ஜீரோ. அவர் இனிமே தான் அரசியலுக்கு அந்த அரசியல் அனுபவத்தை பெற வேண்டும். ஆக இதற்கு முன்னாடி திரைத்துறையில் இருந்தவர்கள் அப்படி அல்ல. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், இவர்கள்லாம் திரைத்துறையில் இருக்கும்போதே அரசியலில் இருந்து அதுக்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மாறியவர்கள். ஸோ இவர்களுக்கு முன் அனுபவம் என்பது இருந்தது. இவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக நாம் பார்க்கறது முன் அனுபவம் கிடையாது. இருந்தாலும் அதை வச்சு நம்ம ஒதுக்கிட முடியாது. அவர் என்ன பண்ணுறாருங்கிறது அடுத்த ஒரு 6 மாதம் 1 ஆண்டு காலத்திற்கு உத்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த கேள்விக்கான உண்மையான விடை என்பது எல்லோருக்கும் பளிச்சுன்னு தெரியும். சார் தேங்க்ஸ் சார். சார் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர் இறப்பு தான் விஜய் அவர்கள் சீக்கிரமாகவே அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அரசியல் பிரவேசத்திற்கும் விஜய் சீக்கிரமாக அரசியலுக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு தான் வரார், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமானு கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கேப்டன் விஜயகாந்துடைய மரணம் என்பது எதிர்பாராத ஒன்று. அவர் உடல்நிலை குன்றி இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பல வருஷ காலமாக. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி அவர் இறப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது. இவ்வளோ சீக்கிரமாக அவருக்கு மரணம் ஏற்படுங்கிறது தெரியாது. இன்னும் சற்று வருடங்கள் இருப்பார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. அவர் உடல்நிலை மோசமாக இருந்த காலத்திலும் கூட ஓரளவிற்கு அவர் இருந்தார், ஓரளவுக்கு உட்கார்ந்து ஒரு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தார். ஆனால் சமீப காலகட்டங்களில் இந்த விஜயகாந்துடைய மரணத்திற்கு பிறகு வருவாருங்கிறது ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேனே தவிர அதில் எந்த விதமான பேஸ் இருக்கிறதா நான் பார்க்கல. ஓகே சார். சார் நடிகர் விஜய் அவர்கள் 2026 வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அவரோட ஜாதகம் எப்படி சார் இருக்கு? தளபதி விஜய், நடிகர் விஜய் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய அவருடைய ஜாதக ரீதியாக 2026ஆம் ஆண்டு அரசியலில் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே உள்ளது. இதுதான் உண்மை. ஆனால் அரசியல் என்பது 2 முனையும் கூர்மையாக உள்ள கத்தி. ஒரு கத்தியை எடுத்தோம்னா காய்கறியில் இருக்கிற கத்தி மாதிரி கிடையாது. அது வெறும் காய்கறியை மட்டும்தான் இருக்கும், பிடியில் எதுவுமே காயப்படாது. ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. 2 பக்கமுமே கூர்மை. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட தன்னையே காயப்படுத்திடும். அதனால் அவர் அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் யாரோடாவது கூட்டணி சேர்ந்தால் வழிய அவரால் வெற்றி பெற இயலுமா என்பது சந்தேகத்திற்குரியதுதான். இன்றைக்கு உள்ள அரசியல் களத்தில் திராவிட கட்சிகள் 70 ஆண்டு காலமாக இங்கே கால் பதித்தவர்கள். ரூட்ஸ் வரைக்கும், சின்ன சின்ன பூத் ஏஜென்ட் வரைக்கும் அவங்க கால் படுத்தியிருக்காங்க. அண்ட் மக்களும் கூட அவங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு கூட்டத்தோட ஒரு இதுவாக வராங்க. ஆனால் மாறுதல்கள் ஏற்படணும்னு சொன்னால் 2026ஆம் வருடம் அவரால் மாறுதலை ஏற்படுத்த முடியுமா என்றால் வலுவான கூட்டணி இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் அது இயலும். சார் ஏன் சார் நாடாளுமன்ற தேர்தலை அவர் தவிர்க்கிறார்? நடிகர் விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை தவிர்ப்பது சரியான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ இருக்குது. இன்றைக்கு கட்சியை லான்ச் பண்ணி 2 மாதத்திற்குள்ள ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அது என்ன பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு முதல்ல எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்த உடனே வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னால் மக்களிடத்தே அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும். அதனால் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னே நான் பார்க்குறேன். கால அவகாசம் தேவை. கட்சியை நீங்கள் ஆரம்பித்து கட்சி அமைப்பு ரீதியாக, சார்பு ரீதியாக, கம்யூனிட்டி ரீதியாக பல அதாவது ஒரு பிரிவுகள் ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டும். உங்கள் கொள்கைகள் என்னன்னு மக்கள்கிட்ட போய் நீங்கள் நேர சந்திக்கணும். தமிழகம் முழுவதும் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். 234 தொகுதிக்கும் போய் மக்களை சந்திக்கணும். அடிப்படை தேவைகள், அடிப்படை பிரச்சனைகளை உள்வாங்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. சினிமாவில் லைட்ஸுக்கு முன்னாடி இருந்து ஷார்ட்டு டயலாக் ஓகேன்னு சொல்கிறதுக்கும் கட்சியில் இறங்கி மக்கள்கிட்ட அவர் பண்ண மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பண்ணுறதுக்கும் நிறைய உழைப்பு தேவை, நிறைய அவர் முண்டு வரணும், அதெல்லாம் தேவை. அதனால் 2024ஆம் வருடம் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறதா அவருக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது. சார் இப்போ அவர் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொன்னார், நீங்கள் கூட்டணி அமைக்கணுன்றீங்க. சார் கூட்டணி அமைக்கிறது நல்லதா இல்லை கெட்டதா சார்? இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சி இப்போ ஒரு 96 எடுத்தோம்னா ரஜினிகாந்த் ஒரு அலை வீசியது. ரஜினிகாந்த் சார் அப்போ கை நீட்டினவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போடுற அளவுக்கு இருந்தாங்க. அவர்லாம் அன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னு சொன்னால் 234க்கு 234 ஜெயிக்கிற அளவுக்கு இருந்தார். அவர் அவ்வளோ ஃபுல் ஃபோர்ஸில் இருந்தார். ஆனால் அன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மக்களுடைய மனப்பான்மை இன்றைக்கும் அப்படி அல்ல, வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி என்னதான் சோஷியல் மீடியா டிஜிட்டல் யுகங்கள் வளர்ந்தாலும் கூட
இன்றைக்கும் படிப்பறிவில்லாத பல பாமர மக்கள் இன்றைக்கும் தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாருக்கு ஓட்டு போடணும், எது வாய்ப்பு, நாட்டை எது மாற்றும் என்ற எண்ணம் இல்லாத இருக்கக்கூடியவர்கள் பல கோடி பேர் இருக்காங்க. அதனால் அவர் கூட்டணி அமைத்தால் வழிய அவர் அரசியல் வரவை பலப்படுத்த முடியாது. அவர் கூட்டணியை வைத்து தான் முன்னேற முடியும். கூட்டணி கட்சிகளுடன் சேரும் பொழுது அவர் கூட்டணி வேண்டாம் சொல்கிறத நான் ஒரு தவறான முடிவாக தான் நான் பார்க்குறேன். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் அல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்லை. அப்போ அந்த வகையில் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்து காயை நகர்த்துவது தான் அவருக்கும் நல்லது, தமிழக மக்களுக்கும் நல்லது. சார், எம்ஜிஆர் மாதிரி அவர் ஸ்டைலில் இவர் விஜய் சார் மூவ் பண்ணுவாரா, இல்லை எப்படி பண்ணுவார்? நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ அவருடைய பிறவி, அந்த வாழ்க்கை, அதை வேற எந்த நடிகருடன் ஒப்பிடுவது மிக மிக தவறான ஒரு செயல். அப்படிதான் நான் பார்க்குறேன். எம்ஜி ராமச்சந்திரன் என்பவர் ஒரு சகாப்தம், அது யுகபுருஷன் மாதிரி. ஒரு 200 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு உயிர் இந்த பூமியில் பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயிர் ஆத்மா தான் எம்ஜிஆர். அவருக்கும் நடிகர் விஜய்க்கும் கம்பேரிசன் பண்ணவே முடியாது. நடிகர் விஜய் கிட்ட இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட 1-2 இல்லாமல் போகலாம். ஆனால் எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தர்ம குணங்கள், கர்ணன் அப்படிங்கிற பேர், அடுத்தவர்களுக்காக யார் கண்ணீர் விடுவார்களோ, அதாவது ஒரு தமிழ் பாடலில் கூட வரும், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் சிலைகளாகலாம், அதே மாதிரி யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். அடுத்தவர்கள் அடிநிலை மக்களுக்காக அவங்களுடைய கஷ்டத்தை தான் கஷ்டமாக நினைக்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் பிறவியில் ரொம்ப ஏழ்மையான இடத்துல பிறந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவர். அவரையும் விஜயும் நம்ம ஒப்பிட முடியவே முடியாது. ஒப்பிடுவது மிக தவறான ஒரு விஷயம். ஆக எம்ஜிஆர் என்பது அது முடிந்து போன ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இன்றமும் தமிழக அரசியலில் அவரை பெயரை வைத்து தான் தமிழக அரசியல் நகர்கிறது என்றது மிக இல்லாதது. அதனால் நடிகர் விஜய் என்பது வேற விஷயம், நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ண வேண்டாம். ஆக எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் விஜய் சாருக்கும் சம்பந்தமே இல்லை. சார், சோஷியல் மீடியாவில் இப்போ நிறையவே மீம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. விஜய் அவர்கள் தலைவனாக மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கு சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள் என்பது சுதந்திரமாக தன் பதிவுகளை போடக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதாவது இன்றைக்கி உள்ள பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருமே பத்திரிகையாளர் தான். இன்றைக்கி முன்னாடி தினத்தந்தி, தூர்தர்ஷன் டிவி தவிர வேறு உங்களுக்கு பார்க்க முடியாது, ஹிந்து பேப்பரை தவிர. இன்றைக்கு அப்படி இல்லை. முன்னாடி காலகட்டங்கள் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி தூர்தர்ஷனில் என்ன செய்தி வருதோ அதுதான் மக்களுக்கு செய்தி. இந்து பேப்பரில், தினத்தந்தியில் என்ன செய்தி வருதோ அதுதான் மக்களுக்கு செய்தி. ஆனால் இப்பொழுது காலங்கள் அப்படி அல்ல, மாறிவிட்டது. எல்லோர் கையிலும் ஒரு மொபைல் அப்படின்னா எல்லோருமே ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் 96 பேர் நல்லவர்களாக இருப்பார்கள், சரியான அறிவுடையவர்களாக இருப்பார்கள். ஒரு 4% எல்லா துறையிலுமே முட்டாள்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி 4% இருக்கக்கூடிய முட்டாள்கள் தவறான பதிவுகளை போடலாம். ஒரு நடிகர், அவரை பிடிக்கும் பிடிக்காது, விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும், தனி மனிதனாக. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி எப்படி வராருங்கிறத பார்க்கணும். அதை பார்ப்பதற்கு முன்னாடியே ஒருத்தரை டீமீன் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அவரை பற்றின தவறான கருத்துக்களை மீம்ஸாக பதிவு பண்ணுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயலாக தான் நான் பார்க்குறேன். ஆக நடிகர் விஜய் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு வராரா, நாம் செய்ய முடியாததை அவர் செய்கிறார், அவரை வரவேற்கணும். நம்மளால் அரசியலுக்கு வர முடியுமா, பொது சேவையில் ஈடுபட முடியுமா, அவர் செய்கிறார், அவரை வரவேற்கணும். தேவையில்லாத ஒருத்தர் வரக்கூடாது. நம்ம வீட்டில் சுண்டல் சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது அதோட ஒரு பெரிய காமெடியோ ஜோக்கோ இருக்கவே முடியாது. ஊரில் இருக்கிற கதையெல்லாம் பேசுவாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜபக்சே, இலங்கை ராஜாங்கம், அப்புறம் உலக அரசியல், ஜார்ஜ் புஷ்ஷு, அவர் சித்தப்பா, எல்லாத்தையும் பற்றி பேசிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வீட்டு வாசலில் இருக்கிற குப்பையை பெருக்க மாட்டார். ஏன், அவர் சாப்பிட்ட காப்பி டம்ளரை கழுவ மாட்டார். இவர் உலக அரசியலை பற்றி பேசிடுவார். இப்போ இதுதான் காமெடி. ஏன்னா
யார் வந்தாலும் சரி, அரசியலுக்கு பொது வாழ்வுக்கு இளைஞர்கள் வர வேண்டும். படித்தவர்கள், நல்லது செய்யணும் எண்ணம் இருக்கிறவங்க வராத போனதுனால தான் இன்றைக்கு நாடு இந்த நிலைமையில் இருக்குது. நல்லவர்கள் வந்தால் நல்லதே நடக்கும்.